ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி ஹேர் கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி முடியோட அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடி தான். ஃபஸ்ட் இந்த ஹேர் ஃபால் எந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு நார்மலாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 50லேருந்து 100 முடி அளவுக்கு கொட்டுது அப்படின்னா ஓகே, பரவாயில்ல, அது நார்மல் தான். பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலையில் கை வச்சாலே கொத்து கொத்தாக முடி கொட்டும். ஒரு நாளைக்கே 200 முடிக்கு மேலே கொட்டும். இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஹேர் லாஸ் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் உங்களோட ஸ்கேல்ப் தெரிகிற அளவுக்கு ரொம்ப ஹேர் தின்னிங் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கெலாம் போயிடுச்சுன்னா திரும்ப பழையபடி உங்களோட முடியை நார்மலாக்கி வளர வைக்கிறதுக்கு, அடர்த்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த அளவுக்கு விடாமல் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இதை நம்ம சரி பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிவியராக இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ரெமெடியை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா குண்டு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். தோல் இல்லாத உளுந்து தான். இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோல் இருந்தால் நீங்கள் ஊற வச்சு அந்த தோலை தனியாக எடுத்துட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் நம்மளுக்கு. அதால் இந்த மாதிரி குண்டு உளுந்து, வெள்ளை உளுந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குண்டு உளுந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. ஹேர் டேமேஜஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து நமக்கு தேவையானது வெந்தயம். வெந்தயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட முடிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இது கொடுக்கக்கூடியது அப்படின்றது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், முடியோட அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேரில் டேமேஜஸ் எல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் சரி பண்ணி நேச்சுரலாகவே நம்மளோட ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் கண்டிஷன் பண்ணுறதுக்கான தன்மை இந்த ஃபெனுக்ரிக்கில் இருக்குது. அடுத்து நமக்கு தேவையானது கேஸ்டர் ஆயில். நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போவுமே செக்கில் ஆடின கேஸ்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன், ஆமணக்கு எண்ணெய். அது இன்றைக்கி நான் எடுத்துக்கல. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கேஸ்டர் ஆயில் ஆன்லைனில் நம்மளுக்கு ரெடிமேடாக கிடைக்கிது. இந்த கருப்பு கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டபுள் மடங்காக வளர வைக்கிறதுக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முடி மேலே இருக்கிற டேமேஜஸ் எல்லாம் சரி பண்ணி முடியை உள்ளேருந்து சத்து கொடுத்து நல்லா ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மெயினாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கும், சுருட்ட முடியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா நல்லா ஹேரை பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டரை ரொம்ப சாஃப்டாக சில்கியாக மாற்றுறதுக்கான தன்மை இந்த கேஸ்டர் ஆயிலில் இருக்குது. அடுத்து நமக்கு தேவையானது தேங்காய் பால். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரெடிமேடாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம எடுக்கிறோம்ல அந்த தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். சத்தும் அதிக அளவில் இருக்கும். திரும்ப திரும்ப தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு முழு தேங்காவாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட ஹேர் டேமேஜஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்கேல்ப்புக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைச்சிது அப்படின்னா ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டேமேஜ் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டே நான் குண்டு உளுந்தும் வெந்தயத்தையும் ஊற வச்சுக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு குண்டு உளுந்து எடுத்திருக்கேன் என்னோட ஹேர் லென்த்துக்கு. உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீடியம் லென்த்தில் இருக்குது அப்படின்னா 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப லாங் ஹேராக இருக்குன்னா 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு குண்டு உளுந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே வெந்தயமும் அதே மாதிரி தான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சா நல்லா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு அந்த டர்ட்லாம் இல்லாமல். ஸோ ஃபஸ்ட் இதை கழுவிக்கிறேன். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் புது தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதை ஓவர் நைட் நீங்கள் ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 8 மணி நேரமாச்சு இது நல்லா ஊறணும். ஸோ இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இது நல்லா ஊறுறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது இந்த வின்டருக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தான். மமாஅர்த்தோட ஹனி மலாய் நரேஷிங் கோல்டு க்ரீம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ரொம்ப ரஃப்பான ஸ்கின்னாக இருக்குன்னா அதுக்கெலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சும்மா ஒரு கோடு போட்டாலே ரொம்ப வெள்ளை வெள்ளையாகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த க்ரீம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் ஹனி அண்ட் மலாய் இருக்குது. ஸோ ஸ்கின்னை ரொம்ப க்ளோயிங்காகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த க்ரீம் நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த ஹனி அண்ட் மலாய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில நேரத்தில் இந்த மலாய் ரெடிமேடாக நம்மளுக்கு கிடைக்காது, ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருக்கிறதால ஸ்கின்னில் அப்ளை பண்ண உடனே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். வினி 2022 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு mamaearth.inல. இந்த ப்ராடக்ட் எல்லாமே mamaearth.in தவிர அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ mamaearth பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ்லையும் நம்ம
நமக்கு கிடைக்கிது. அதாவது நம்ம கிட்டேயே நிறைய ஸ்டோர்ஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லையும் நம்ம வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெளியில் போனப்போ 2-3 இடத்துல பார்த்தேன் மமாத்தோட ஸ்டோர். நீங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த மமாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2025க்குள்ளே 1 பில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றத ஏமா வச்சு அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரையும் ஒரு ட்ரீ கூட அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரீ எங்கே வளருது என்ன அப்படின்ற ஜியோ லொக்கேஷனையும் நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓவர் நைட் நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருந்தால் நீங்கள் அரைக்கிறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அது கரெக்டான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் மட்டும் ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு நம்மளுக்கு டெக்ஸ்டரும் கிடைக்காது, பெனிஃபிட்டும் கிடைக்காது. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த ஊற வச்ச தண்ணியை நான் ஃபஸ்ட்டு கீழே ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம ஊற வச்ச இந்த உளுந்தும் இந்த வெந்தயத்தை மட்டும் இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டல, அந்த தண்ணியை நீங்கள் வந்து ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நம்மளோட முடிக்கு. இப்போ இந்த வெந்தயம் உளுந்து கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப அதிக அளவில் சேர்த்துட்டிங்கன்னா தண்ணியாகிடும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பிளாக் கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டு பாடியாக இருக்குன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி இது. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் அந்த எண்ணெயிலேயே இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைஞ்சிரும். தண்ணி எதுவும் நீங்கள் சேர்த்துக்க தேவையில்ல. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சியும் டெக்ஸ்டரும் அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் வந்து இதை மாற்றிக்கிறேன். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடி இது. ஹேர் ஃபால் வந்து அதிக அளவில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி முடியோட அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்பில் புது முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், கண்டிஷனராகவும் யூஸ் பண்ணலாம். கண்டிஷனராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது கூட எசென்ஷியல் ஆயில் ஒரு 4-5 ட்ராப் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். கண்டிஷனராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஹேர் வாஷ் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடியில் ஈரம் இல்லாமல் நல்லா டவல்லையோ இல்லை ஒரு டிஷர்ட்லையோ ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு பிளெயின் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வந்து கண்டிஷனராக யூஸ் பண்ணால் இந்த கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் முடி ஆயிலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆயில் ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் இந்த வெந்தயம் உளுந்து இந்த தேங்காய் பால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிஷனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண இதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக முந்தின நாள் நைட்டே தலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. மார்னிங் எழுந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. கோல்டு பாடியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் நீங்கள் விட்டால் போதும். அதுக்கப்புறமா பிளெயின் வாட்டரில் நல்லா இந்த மாஸ்க்கை வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஃபால் ஓவராக இருக்கிறவங்க இந்த பால்னஸ் ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷாம்பூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அது கூட எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். முடி வந்து புது முடி ஸ்கேல்பில் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2 to 3 நாள்னா அடுத்தடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நாள் கேப் விட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து ட்ரை பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.